இயேசு செய்த 29வது அற்புதம் நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷனை குணமாக்கியது. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் போஜனம் பண்ணும்படி வந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக இருந்தான். ஜனங்கள் எல்லாரும் அவர் என்ன செய்வாரோ என்று பார்த்து கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து அவனை சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. இந்த அற்புதத்தை எழுதிய லூக்கா ஒரு வைத்தியனாக, ஒரு மருத்துவராக இருந்ததுனால அவர் டீட்டெயில்டாக எழுதுறாருல. நீர்க்கோவை வியாதி, இங்கிலீஷில் வாசிக்கிறோம் டிராப்சி. அந்த நீர்க்கோவை வியாதி உள்ள மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக உட்கார்ந்துருந்தான். இயேசுவனுடைய க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அவர் பக்கத்தில் இருந்ததுனால இயேசு அவனை கண்டு அவனை அழைத்து அவனை சொஸ்தமாக்க முடிந்ததில்லை. ஏசாயா 55:6 வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எப்பொழுது சமீபமாக இருப்பார்? சங்கீதம் 145:18 வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயம்தான் எது? நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வாசிக்கிறோம்ல. நாமும் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வேதத்தை வாசித்து ஜெபம் செய்து அந்த நாளை துவக்குகிற போது லூக்கா 10:39 வாசிக்கிறோம், மரியாள் கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். 42ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாமும் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை செலவிடும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.